இந்த ஒரு குழம்பு மிளகாய் தூள் அரைச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா புளிக்குழம்பு, காரக்குழம்பு, மீன் குழம்பு, கருவாடு குழம்பு, சுண்டல் குழம்பு, தட்டைப்பயிர் குழம்பு, சிக்கன் மட்டன் குழம்புக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு நல்லா ட்ரையான ஒரு வானலியில 2 கப் அளவுக்கு வரமிளகாய் சேர்க்கிறேங்க. வரமிளகாயில வெள்ளையா ஏதாவது இருந்ததுன்னா அதை மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க, வேண்டாம். நான் இன்னைக்கு கப் அளவு தான் சொல்றேன், கிராம் அளவு நான் சொல்லலைங்க. இது ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா கொஞ்சம் கிறிஸ்ப் ஆகுற வரைக்கும் வறுத்தா போதும். வெயில் இருக்கிற டைமா இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா வெயில காய வச்சு எடுத்துட்டீங்கன்னா சீக்கிரமா வறுபட்டுரும். 2 கப் வரமிளகாக்கு 1 கப் கொத்தமல்லி, வர கொத்தமல்லி, தனியான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே சிம்ல வச்சுதான் வறுக்கணும். நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அப்பதான் நல்லா அரைப்படவும் செய்யும், கெடாமையும் இருக்குங்க. மிளகா கொட்டி வச்சிருந்த தட்டுல இந்த கொத்தமல்லியும் கொட்டிக்கலாம். இப்ப அடுத்தது அதே கப்ல 1/4 கப் அளவுக்கு சீரகம். அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல வேணா கொடுக்குறேங்க, நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. அப்புறமா நான் சொல்ற அளவுகள்ல கரெக்டா போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ருசியான ஒரு குழம்பு மிளகாய் தூள் கிடைக்கும். சீரகம் வறுத்து எடுத்துட்டு அதே கப்ல 1/4 கப் அளவுக்கு மிளகு, சரிங்களா, சீரகம் மிளகு 1/4 கப் தான் நான் சேர்த்திருக்கேன். அதுவும் நல்லா வறுத்துக்கலாம். இது எதுவுமே பொரிஞ்செல்லாம் வராது, படப்படலாம் வராது. நல்லா வாசம் வந்து கலர் லைட்டா மாறும், அந்த டைம்ல எடுத்துக்கணும். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. நான்வெஜ் குழம்புக்கு தான் நம்ம வந்து சோம்பு சேர்ப்போம், ஆனா இந்த 2 ஸ்பூன் தான் நம்ம சேர்க்கறதுனால பெருசா வித்தியாசம் தெரியாது டேஸ்ட்ல. நல்லா ஒரு ஜீரணம் பண்றதுக்கான ஒரு ஆற்றல் இருக்குங்க சோம்புல, அதனாலதான் 2 ஸ்பூன் சேர்க்கிறேன். அடுத்தது ஒரு கொத்து கருவேப்பிலை. நான் ஏற்கனவே உருவி கழுவி கொஞ்சம் தொடச்சு எடுத்து வச்சிருக்கேன், அதுவும் சிம்ல வச்சு வறுத்துக்கலாம். கருவேப்பிலையும் நீங்க நல்லா வெயில்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா சீக்கிரம் வறுபட்டுரும். இது கூடவே பெருங்காயத்தூள் சேர்க்கிறேன். உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா நீங்க தனியா பெருங்காயம் வந்து வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்கிறேங்க. நம்ம எப்படியும் உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்க்க தான் போறோம் குழம்பு வைக்கும் போது, ஆனா கொஞ்சம் மனமா இருக்கும்ன்றதுனால அது எல்லாமே இது கூடயும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் கண்டிப்பா சேர்க்கணுங்க, ஆனா மஞ்சத்தூள் உப்பு ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம குழம்புல சேர்க்க தான் போறோம். இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டீங்கன்னா அந்த கருவேப்பிலை எல்லாம் நல்லா மொறு மொறுன்னு ஆயிருங்க. எல்லாமே நல்லா ஆறணும். ஆறினதுக்கு அப்புறம் இந்த மிக்ஸி ஜார் கூட நான் நல்லா வெயில்ல வச்சு எடுத்திருக்கேங்க. இப்ப இதுல வந்து நம்ம முதல்ல கடாயில இருக்கிறத உள்ள சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அரைச்சு கடாயில தான் போட போறோம், அதனால முதல்ல அந்த கடாயை காலி பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம தட்டுல கொட்டி வச்சிருக்கோம் பாருங்க, வரமிளகா, தனியா, சீரகம், மிளகு, சோம்பு. அதுல இருந்து உங்களுக்கு மிக்ஸி ஜார் எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க. நீங்க நிறைய செய்யற மாதிரி இருந்ததுன்னா மெஷின்ல கொடுத்து அரைச்சுக்கலாம், இன்னும் நல்லா நைஸா கிடைக்கும். இப்ப நம்ம மிக்சியில அரைக்கிறதுனால எவ்வளவு நைஸா முடியுமோ அவ்வளவு நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். நம்ம நல்லா வறுத்து அரைக்கிறதுனால நல்லா பொடிஞ்சு வரும், உங்களுக்கு நைஸாவும் கிடைக்குங்க. இப்ப பிளேட்ல வரமிளகா, கொத்தமல்லி மீதி இருந்ததையும் நான் மிக்சியில போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கிறேன். இப்ப இதையும் நம்ம ஏற்கனவே அரைச்சதோட கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதான், நமக்கு குழம்பு மிளகாய் தூள் ரெடி ஆயிருச்சு. இதை அரைச்சு வச்சிட்டீங்கன்னா நீங்க மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள் தனித்தனியா சேர்க்க தேவை இருக்காது. நீங்க குழம்புக்கு 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்கறீங்க அப்படின்னா அந்த இடத்துல அதுக்கு பதிலா 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா ருசி செம்மையா இருக்குங்க. கலரும் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. குழம்பு மிக்சியில போட்டதுனால கொஞ்சம் சூடா இருக்கும், இதுவும் நல்லா ஆறினதுக்கு அப்புறம் தான் டப்பால போடணும். நல்லா நம்ம வறுத்து பண்ணதுனால மனமா இருக்கும், கெட்டும் போகாதுங்க. இந்த எவர் சில்வர் டப்பாவையும் நான் வெயில்ல வச்சு எடுத்திருக்கேன், ஈரம் இருக்கக்கூடாது. இந்த டப்பால போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்ப நான் செஞ்ச பொடி பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 2ல இருந்து 2.5 மாசத்துக்கு தான் வரும். நான் எப்பவுமே தீர தீர அரைச்சுக்குவேங்க. நீங்க நிறைய செஞ்சு வச்சிருந்தீங்கன்னா இந்த பொடியோட கொஞ்சம் விளக்கெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா டப்பால போட்டு வச்சுக்கோங்க. விளக்கெண்ணெய் ஊத்துறதுனால டேஸ்ட் எதுவும் மாறாதுங்க, 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாம நல்லா இருக்கும். தண்ணி படாம மட்டும் பாத்துக்கோங்க.